Hello everyone, in this video we are going to discuss about downsampling experiment in digital signal processing laboratory. The aim of the experiment is we are going to write a MATLAB program for downsampling and then we are going to verify the output using MATLAB software, and the software required is MATLAB software. So let's see the concept of downsampling. Downsampling na என்னன்னு பார்க்கலாம். Downsampling is nothing but the process of reducing the sampling rate of a signal. சாம்பிளிங் ரேட், ஒரு சிக்னலோடைய சாம்பிளிங் ரேட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து டவுன் சாம்பிளிங் சொல்லுவாங்க. த அதர் நேம் ஃபார் டவுன் சாம்பிளிங் இஸ் டெசிமேஷன். டவுன் சாம்பிளிங்கை டெசிமேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சி, திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் சிக்னல், திஸ் இஸ் அவர் டவுன் சாம்பிள்டு சிக்னல். Here the sampling rate is very high and in downsampled signal the sampling rate is reduced. This is called as downsampling, and we are doing the downsampling in order to reduce the cost of processing. The calculation or the memory required to implement a DSP system is generally proportional to the sampling rate. So the use of a lower sampling rate usually results in a cheaper implementation. That means நமக்கு வந்து சாம்பிளிங் ரேட் வந்து கம்மி ஆக ஆக நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் சாம்பிளிங் ரேட் கம்மியாக இருக்கப்போ நம்மளுடைய டேட்டா சைஸும் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒன்லி வி ஆர் கோயிங் டு டவுன் சாம்பிளிங். திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் டவுன் சாம்பிளிங். ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு இன்புட் லென்த் ஆஃப் அ சைனசாய்டல் சீக்வன்ஸ். என்னன்ற ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்மளுடைய இன்புட் சைனசாய்டல் சீக்வன்ஸோடைய லென்த்தை வந்து டிஃபைன் பண்ணுறோம். அண்ட் தென் m ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் டவுன் சாம்பிளிங் ஃபேக்டர். எம்ன்ற வேரியபிள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுடைய டவுன் சாம்பிளிங் ஃபேக்டர் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். லைக் 4, 5 வாட் எவர் factor you are going to downsample the given signal, that factor you have to enter in the variable m. And then two frequencies f1 and f2 அப்படின்னு ரெண்டு frequency, sinusoidal signal frequency we are defining in f1 and f2. In the next step we are going to generate the sinusoidal sequence. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைனசாய்டல் சீக்வன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் தட் we are defining the range n equal to 0 is to capital N minus 1. சப்போஸ் இப்போ நம்ம வந்து n வந்து 100 அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா 100 minus 1 99. தட் மீன்ஸ் 0லேருந்து 99 வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பிளாட் ஆகும். இன்புட் சிக்னல் வந்து 0லேருந்து 99 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் தென் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 2 பை f1n ப்ளஸ் 3 சைன் 2 பை f2 ஆஃப் n. திஸ் இஸ் த இன்புட் சிக்னல் வி ஆர் டிஃபைனிங். நம்ம கொடுக்க போகிற இன்புட் சிக்னல், சைனசாய்டல் இன்புட் சிக்னல் தான் இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஜென்ரேட் த டெசிமேட்டட் சிக்னல். இப்போ வந்து நம்ம டவுன் சாம்பிளிங் பண்ண சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் தட் y ஈக்குவல் டு டெசிமேட் x, m, fir. This is the coding used for the downsampling. y ஈக்குவல் டு டெசிமேட் அப்படின்னா டவுன் சாம்பிள். இங்கே வந்து நம்ம FIR லோ பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணி வந்து டவுன் சாம்பிள் பண்ண போகிறோம். அதை வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க FIR. And the next step is we are going to plot the input sequence. Subplot of 2, 1, 1 which indicates rows, columns and then the position of our input sequence. And then stem of n, x 1 is to n. ஸ்டெம் எதுக்கு பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்புட் சீக்வன்ஸ் வந்து கண்டினியூஸ் சிக்னலாக பிளாட் ஆகாமல் டிஸ்க்ரீட் சிக்னலாக வந்து பிளாட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டெம் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் டைட்டில் இன்புட் சீக்வன்ஸ் அப்படின்னு டைட்டில் பண்ணுறோம். அண்ட் தென் எக்ஸ் லேபிளில் வந்து டைம் பீரியட் பிளாட் பண்ணுறோம். அண்ட் தென் ஒய் லேபிளில் வந்து ஆம்ப்ளிடியூட் பிளாட் பண்ணுறோம். தென் அவர் அவுட்புட் சீக்வன்ஸ். நவ் we are going to plot our output sequence. Same subplot 2, 1, 2. 2 rows, 1 column, and then we are going to plot our output sequence in the second position. Then m equal to 0 is to n by m minus 1. நம்ம வந்து இன்புட் சீக்வன்ஸில் வந்து n ஈக்குவல் டு இங்கே ரேஞ்ச் டிஃபைன் பண்ண மாதிரி
நம்மளுடைய டவுன் சாம்பிள்டு சிக்னல்லையும் நம்ம வந்து ரேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் n வந்து 100ன்னு கொடுக்குறேன்னா அண்ட் தென் டவுன் சாம்பிளிங் ஃபேக்டர் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 100/2 which is 50. 50 - 1 is 49. நம்மளுடைய டவுன் சாம்பிள்டு சிக்னல் வந்து 0லேருந்து 49 வரைக்கும் பிளாட் ஆகும். அண்ட் தென் ஸ்டெம் m, y ஆஃப் 1:n/m. சேம் நம்மளுடைய டவுன் சாம்பிள்டு சிக்னலும் டிஸ்க்ரீட்டில் பிளாட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்டெம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டைட்டில் ஆஃப் அவுட்புட் சீக்வன்ஸ் டவுன் சாம்பிளிங் ஃபேக்டர். டவுன் சாம்பிள்டு சிக்னலுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்குறோம். அண்ட் தென் எக்ஸ் லேபிளில் வந்து டைம் பீரியட் பிளாட் ஆகுது, ஒய் லேபிளில் ஆம்ப்ளிடியூட் பிளாட் ஆகுது. திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் தி டவுன் சாம்பிளிங். Now I am going to run the program of downsampling in the MATLAB software. First, we have to enter the input length of a sinusoidal sequence. I am giving the input length as 100, then downsampling factor, and then the frequency of first sinusoidal sequence. I am giving the frequency as 0.043 and then the frequency of second sinusoidal sequence 0.031. This is the output for downsampling. The first is the input sequence which we have given, and the second row indicates the output sequence which is the downsampled sequence. In input sequence, the sampling rate is very high. In case of downsampled signal, the sampling rate is reduced. It is reduced by a factor of 2. n = 0:n-1. இங்கே பாருங்கள், இன்புட் சீக்வன்ஸில் வந்து நமக்கு வந்து 0லேருந்து 99 வரைக்கும் வந்து பிளாட் ஆகிருக்கு இந்த இன்புட் சீக்வன்ஸ். அவுட்புட் சீக்வன்ஸில் வந்து நம்ம 0லேருந்து 49 வரைக்கும் பிளாட் ஆகிருக்கு. தட் இஸ் m = mல டிஃபைன் பண்ண ரேஞ்ச் வந்து இங்கே நமக்கு பிளாட் ஆகிருக்கு. m = 0:n/m-1. தட் இஸ் n வந்து நம்ம 100ன்னு கொடுத்தோம். சாம்பிளிங் ஃபேக்டர் 2. 100/2 50. 50 - 1 49. 0 to 49. அவுட்புட் சீக்வன்ஸில் 0லேருந்து 49 வரைக்கும் நமக்கு வந்து பிளாட் ஆகிருக்கு. தட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் 2 லைன். n = 0:n-1 and m = 0:n/m-1. That's all about this downsampling experiment. Thank you.